வணக்கம். மிதுன ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களால் எத்தகையான நற்பலன்கள் அசுப பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். எதிரிகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக பெறக்கூடிய பலன்களை தருவதுதான் பகை கிரகங்கள். அப்படி பகை கிரகங்கள் ஜென்ம ராசியிலும் மற்ற இடங்களிலும் சஞ்சாரம் செய்யும்போது தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத மன சஞ்சலம், இப்படிப்பட்ட கெடு பலன்களை தரும். அந்த வகையில் செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் இருப்பது உங்களுக்கு அதிகப்படியான கோபமும் அதிகப்படியான ஆத்திரமும் உருவாக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நீங்கள் மிக கவனமாக இருந்தால் பெரிதளவு பாதகத்தை தராது. அமைதியும் நிதானமும் பொறுமையும் நிறைந்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் எப்பொழுதுமே பாதக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் வந்து விடுவார். அந்த வகையில் இம்மாதத்தில் செவ்வாய் பகவானால் சில கிரக அமைப்பால் உங்களுக்கு சிறு பாதகங்கள் வந்தாலும் அமைதி பொறுமையாக இருந்தாலே போதுமானது. சரி, இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 2.25 நாட்கள் என்பது பொறுமை நிதானம் மிக அவசியம். புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக வியாபாரங்களை செய்ய ஆரம்பிப்பது, புதிதான மனிதர்களை சந்திப்பது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது, இதை தவிர்த்தாலே போதுமானது, நற்பலன்கள் நடக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:39 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 9/11/2024 9ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:12 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கும் போது எதிரிகளும் எதிர்ப்புகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும் மிதுன ராசி. அடுத்ததாக கேது பகவான் 4ஆம் இடத்தில் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பதினால் உடல் நலத்தில் சில உபாதைகள் வரலாம். மருத்துவரை அணுகுங்கள். தூக்கமில்லாத தன்மை, அதிக உழைப்பு, கடினமான சிந்தனை, இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும். பொறுமையாக இருங்கள் இன்னும் சில மாதங்கள். சூரிய பகவான் நீசம் பெற்று புதனுடன் இணைந்து 5ஆம் பாவத்தில் அமருவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பங்கள் வரும். பொறுமையாக இருந்தாலே போதுமானது. சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இருப்பது நற்பலன்கள் சற்று அதிகரிக்கும். வராத பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் ராசியிலிருந்து இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் இப்பொழுது சனி பகவானால் பாதகமும் உங்களுக்கு பெரிதளவு இல்லை, சாதகமான பலன்களை தருவார். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது இவரும் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய யோகா அமைப்பில் ராகு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் விரய குருவாக இருப்பதினால் குரு பகவான் உங்களுக்கு சாதக பாதக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். நற்பலன்களும் இருக்கும், கெடு பலன்களும் இருக்கும். கெடு பலன்கள் என்பது பாதகமான பலன்களாக அமையாமல் வருகின்ற பணம் விரய செலவுகளாகவும் தேவையில்லாத செலவுகளாகவும் உங்களுடைய பல வகையான சேமிப்புகளிலிருந்து எடுத்து
விரயங்களாகவே செய்யக்கூடிய சுப விரயமாகவே இருப்பதினால் குரு பகவானால் நற்பலன்களும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதைவிட செலவு செய்வதற்குண்டான அதிகப்படியான வருமானத்தை செலவிடுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை அதிகப்படியாக தர வேண்டுமென்றால் மிதுன ராசி மட்டுமல்ல, எந்த ராசிகளாக இருந்தாலும் 12இல் இருக்கும்போது விரயம், ஜென்ம ராசியில் இருக்கும்போது அதிகப்படியான கஷ்டங்களை கொடுப்பார். இருந்தாலும் அவர் இருக்கின்ற இடம்தான் பாதகமே தவிர அவர் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது உங்களுக்கு மிகவும் விசேஷமாக இருக்கும். அவரால் நன்மை நடந்தாலும் அவரால் உங்களுக்கு பல வகையான கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பலமாக இருக்கும் வரையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லை, நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.